ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளிவருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இதுபோன்ற நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக் கூடாது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர அமைதி காலத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஊடகங்கள் வாயிலாக மோடி மறைமுக பரப்புரை செய்ய முயற்சிப்பது தெளிவாக தெரிவதாக செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்தால் காங்கிரஸ் சார்பில் நாங்களும் அனுமதி கேட்போம் என தெரிவித்துள்ளார். தேர்தல் நடைமுறை சட்டம் இருக்கும்போது அவருக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? அப்படி ஒருவேளை தப்பி தவறி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி அனுமதி கொடுத்தாங்கல்ல, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் விவேகானந்தருடைய அந்த மண்டபத்தில் போயிட்டு நாங்களும் தியானம் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும். அப்போ இதுதான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம். தேர்தல் ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.